சனி பயிற்சி சாதகம் உங்களுக்கு அப்படின்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகம் தான். ஏன்னா 12வது இடம் சொல்லக்கூடிய அந்த அயனஸ்தானத்துக்கு வந்து குரு உள்ள வர்றார். அதாவது 12வது இடம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் செலவு தான். நான் வந்து அதை வந்து ஒத்துக்கிறேன், செலவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா குரு பகவான் அந்த செலவை எப்படி உங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னா சுப செலவா பண்ணுவார். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவு நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்த்துங்களுமா, அதான் வேற எதுவும் இல்லை. சுப செலவுனா என்ன சார்? ஆமா, பொண்ணுக்கு திருமணம், பையனுக்கு திருமணம் பண்ணணும், அதுக்கு உண்டான செலவு இருக்கு. அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது, அடுத்த ஸ்டெப் குழந்தைக்கு உண்டான அந்த ப்ராசஸ், அதுக்கு உண்டான அந்த செலவுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து செலவு இல்லையா? பையன் வந்து திடீர்னு சொல்லுவான், பொண்ணு சொல்வா, அப்பா நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன், இங்க படிக்க மாட்டேன், நான் ஃபாரின்ல தான் போய் படிப்பேன்பா, ஃபாரின்ல ஒரு யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன், அங்கதான் படிக்க போறேன், அதுக்கு உண்டான விஷயத்த நீ பண்ணுப்பாம்பா. அப்போ நீங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவு தானே சார்? அப்போ அதை வந்து உங்களுக்கு தரக்கூடிய யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் தானே.